ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்னென்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சொல்ல முடியாது, ஒரு போராட்ட கூட்டம்னு வேணால் சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரமிப்பாக இருக்குது உண்மையாலுமே. அது ஏன் இந்த நிலைமைக்கு வந்துச்சு அதையும் பற்றி பார்க்க போகிறோம். யார் அந்த தன்னார்வல ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இதை ஏன் நான் ஃபஸ்ட்டே பேசியிருக்கலாம், நிறைய பேர் ஃபஸ்ட்டு பேசியிருப்பாங்க. இப்போ முக்கியமான ஸ்டேஜில் இருக்குது. அதை போராட்டம் வெடிச்சிருச்சு, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க, இப்படி அப்படி ஆப்போசிஷன் பார்ட்டி இதெல்லாம் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இது ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இது காமன் என் மைண்டில் என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். இதை யாரையோ எந்த தனிநபரையோ தனி பார்ட்டியவோ இதை பற்றி தாக்க போகிறதில்ல. ஓகே, யாருங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி? பேரே வித்தியாசமா இல்லையா? நான் கூட என்னடா எனக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் இந்த இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்க வரைக்கும் அவங்க ஒரு டம்மி பீஸு ஜென்சி கூட்டம் அது இப்போ ஒரு இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் ஒருத்தர் சோனம் வாங்சாக்குங்கிற ஒரு தன்னார்வல ஆக்டிவிஸ்ட் 20 நாளுக்கு மேலே பட்டினி உண்ணாவிரத போராட்டம் இருந்து போலீஸே வலுக்கட்டமாக தூக்கி ஹாஸ்பிட்டலில் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டிஎம்கே எம்பிஸ் போய் பார்க்குறாங்க, காங்கிரஸ் எம்பிஸ் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் பிஜேபி மினிஸ்டர்ஸே அவங்க அந்த ஆர்கனைசேஷனோட லீடர் போய் பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய ஆளாவீங்க அப்படின்னு தான் நான் பார்த்தேன். இப்போ தான் பார்த்தேங்க ரீசண்டாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி. எப்படி இந்த பேர் வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் ரேங்கிங் உள்ள ஜட்ஜு. அவரு கீழே தான் எல்லா ஜட்ஜு, எல்லா அப்பாயின்மெண்ட்டு, எல்லா கண்ட்ரோலுமே இருக்கும் இந்தியா ஃபுல்லாக. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் ஃபஸ்ட்டு என்ன ஒரு இதில் ஒரு தீர்ப்பு வருது. ஒருத்தர் பெட்டிஷன் போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஜட்ஜஸ் ஜென்ரலாகவே கருத்து சொல்லுவாங்க, இது தப்பு அது தப்புன்னு அவங்க சொல்லலாம். அப்படி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, ஜென்ரலாக சொல்கிறாரு. இதை யாரையும் நோக்கி சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த காலத்தில் நிறையா இளைஞர் வேலை இல்லாமல் கிடக்கிறாங்க, செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி இருட்டில் ஒளிஞ்சு கிடக்கிறாங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி. அதுவும் இல்லாமல் நிறையா பேர் பேராசைட்ஸ் ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காலத்து வேலைக்கு போகாமல், ஒரு உருப்படியான வேலைக்கு போகாமல் இந்த சமுதாயத்தவே சீர்கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமனாக சொல்லியிருக்கிறாரு. இது ஆல்மோஸ்ட் 2 பீட்டில் நம்மளை திட்டுறதும், ஒருத்தர் நம்மளை பிடிக்காதவன் ஒரு ஒட்டுண்ணின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுற பேராசைட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது வெறுக்கத்தக்க, நம்மளை எதிரியாக நினைக்கிறவங்க. அவருக்கு டீப்பில் உள்ள வருத்தம் கூட என்ன, நம்ம இளைஞர்கள் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு நினச்சி கூட அந்த வெறுப்புலையும் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய ஸ்பார்க்கை கிளப்பிடுச்சு. அந்த ஸ்பார்க்கு கிளப்புனது யார் அப்படின்னா, வேற யாரும் ஒன்னொன்னு காக்ரோச் பார்ட்டியின் தலைவர் அபிஜித் தீபக். அவர் யாருன்னா, மகாராஷ்டிராவுக்கு இருந்தவர், வெளிநாடு போய் இப்போ பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன்லாம் படிச்சிருக்கிறவர். அவர் பார்த்து ஷாக் ஆகிட்டு, இது சாதாரண நம்மளை ஒரு வேலை இல்லாத இளைஞரை கரப்பாம்பூச்சி ஒட்டுண்ணின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு போல். எப்படி நீங்கள் பேசலாம், நான் எங்களுக்குன்னு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு இன்ஸ்டாவில் சோசியல் மீடியாஸில் எல்லாத்துலேயுமே ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்தோடனே அதான் நிறைய வேலை இளைஞர்கள் இருக்கிறாங்களே, அதான உண்மைங்க. எல்லாரும் நிறைய 20 மில்லியன் ஃபாலோவர், ஆல்மோஸ்ட் 2 கோடி பேர்கிட்ட சேர்ந்துட்டாங்க. அதர் இன்ஸ்டாவில் ஒரு 2 லட்சம் பேர், இதில் அந்த வெப்சைட், அவங்க வெப்சைட்டில் 1 லட்சம் பேர், அந்த மாதிரி நிறையா சேர்ந்துட்டாங்க. அவங்க எதை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எந்த சீஃப் ஜஸ்டிஸும் டைரெக்டாக அவரை தாக்குறாங்க. எந்த சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் ராஜ்யசபா பதவி கொடுக்கக்கூடாது. ராஜ்யசபா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அப்பர் சீட்டு, எம்பிஸ்களால் தேர்ந்தெடுக்கப்படுது, அது கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. எல்லாமே யாருமே ஓட்டு உரிமை இருக்கிறவங்க எந்த மிஸ்டேக்காலையும் அவங்க ஓட்டு உரிமையை இழக்கக்கூடாது.
அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனால் ஜெயிலில் பிடிச்சி போடப்படணும். சின்ன மிஸ்டேக். ஏன்னா ஒரு ஓட்டுரிமைங்கிறது பெரிய முக்கியமான விஷயம். அது ரெண்டாவது, எப்போவுமே உமனுக்கு வந்து 50% வந்து இட ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை. 50% நாட் 34%. கேபினெட்டில் வந்து 34% இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து 50% இப்போ வேலை வாய்ப்புவா எல்லாத்துலேயும் உமன்ஸ் வந்து 50% இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நாலாவதா வந்து அதானி அம்பானி அவங்களோட ஓன் பண்ண மீடியா சேனல் என்டிடிவி, ரிலையன்ஸு, இந்த ஹாட்ஸ்டார் அதை எல்லாமே லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களால வந்து அவங்க டேரெக்டாக சொல்ல அவங்களால பண்ண முடியும். நீ எந்த நியூஸ் நீ கேட்குறது பார்க்குறத வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எம்எல்ஏ எம்பி வந்து ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போனால் அவங்கள வந்து நிரந்தரமாக எலெக்ஷன்ல இருந்து 20 வருஷம் நிற்கிறதுக்கு அலோட் பண்ணக்கூடாது. 4 எலெக்ஷன் நிற்கிறதுக்கு அலோட் பண்ணக்கூடாது. இது வந்து உண்மையாலுமே பாராட்டக்கூடிய இதுதான். நிறையா வந்து கட்சி தாவல் நடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது சொல்கிறாங்க. இது வந்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஒப்பீனியன் எது கரெக்டாக எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் தான் சொல்லுங்கள். யாரெல்லாம் அந்த கட்சியில் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, வேலை இல்லாதவங்க, லேசியாக இருக்கிறவங்க, குளோரினிக்கலி ஆன்லைன்னா 10 மணி நேரம் செல்லு நோண்டுறவங்க, அப்புறம் வந்து ப்ரொஃபஷ்னலாக பேச தெரிஞ்சவங்க, இவங்கெல்லாம் பார்ட்டியில் ஜாயின் பண்ணலாம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தா, எங்கேயெல்லாம் ஒய்ஃபை இருக்குதோ அதான் நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன். இது வந்து ரிஜிஸ்டர்ட் எலெக்ஷன் கமிஷன் பார்ட்டி இல்லை. இவங்க வந்து ரீசெண்டாக வந்து போராட்டம் நடக்குது. நீட் வந்து பேப்பர் வந்து லீக் பண்ணதுக்கு வந்து யார் அக்கௌண்டபிலிட்டி, அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும்னு போராட்டம் நடந்து அதில் இப்போ தடியடி பார்லிமெண்ட்டை நோக்கி வந்து அவங்க போராட்டம் செஞ்சு போகிறாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்மளோட ஒப்பீனியன் இது, அன்னைக்கு அந்த சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னது வந்து நிறையா இளைஞர்களை வந்து பர்சனலாக அவர் வந்து ஜென்ரலாக சொன்னாலும் பர்சனலாக வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. ஏன்னா ப்ரெஷர், வேலை இல்லாத ப்ரெஷர். இப்போ ஆனால் உண்மையாலுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் 10,000 ஒரு மூட்டை தூக்குற வரும், நீ 10 வருஷம் 20 வருஷம் படித்து வாங்குற ஆல்மோஸ்ட் சேலரியும் சேமாக இருக்குங்க. அது ஒரு ரீசன். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 40% யங்ஸ்டர் வந்து படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. 25 to 40% அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரமும் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேர்த்த பர்சனலாக அட்டாக் பண்ணிருச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய மூமெண்ட். ஏன் மூமெண்ட்? புரட்சி வந்து இப்போ தான், புரட்சி போராட்டம் இதெல்லாம் புரட்சிக்கு போராட்டம் சின்ன இடைவெளி தான். இப்போ தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. பல பிரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து, இங்கிலீஷ் ரெவல்யூஷன்லேருந்து, சால்ட் சத்தியாகிரகத்திலேருந்து, வெள்ளையனை வெளியேறு போராட்டத்திலேருந்து எல்லா பக்கமே போராட்டம் நடக்குங்க. எப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்துரு, எப்போனா ஒரு மனிதர் வந்து சிலது வந்து ஒடுக்க நினைக்கிறதும் இல்லை வேலையின்மை, சாப்பாடின்மை ஒரு எக்ஸ்ட்ரீமை தாண்டிடுச்சுன்னா போராட்டம் நடக்கும். போராட்டமே புரட்சியாக மாறும். சரிங்களா? அது ரெண்டுக்கும் ஒரு சின்ன கோடு தான் வச்சுக்கலாம். சரி, நம்ம வந்து எதை டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கரப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து வரும். நம்மளும் சைனாவும் ஒரே ஸ்டேஜில் தான் 1990 இருந்தோம். இப்போ வந்து சைனா வந்து ஆல்மோஸ்ட் அமெரிக்காவோட ஃபைட் பண்ணுறான். சரிங்களா? ஃபைட் பண்ணுறான். இந்தியாவோட கம்மியான மக்கள் தொகை கொண்டது அமெரிக்கா. இந்தியா மாதிரி 4 மடங்கு சின்ன மக்கள் தொகை கொண்டு வந்தது அமெரிக்கா. ஆனால் அவங்க தான் உலகத்திலே டாப்பில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய சின்ன யுனைடெட் கிங்டம் நமக்கு டாப்பில் இருக்குது, நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க. சின்ன தீவு நாடு ஜெர்மனி நம்ம நாடு முன்னாடி இருக்கிறாங்க. அது மாதிரி நிறையா இருக்கிறாங்க. நம்ம கம்பேர் பண்ணுறதுன்னா சைனாவும் இந்தியாவும் ஆல்மோஸ்ட் 1990s சேமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இதாகிடுச்சு. என்ன எங்களுக்கு தோணுது அப்படின்னா, வேலை நிறையா கொடுங்க. நம்ம வந்து மற்றவங்கள தான், மற்ற நாட்டுக்கிட்ட இருந்து தான் எடுக்க பார்க்கணும். நமக்குள்ள இவனை எப்படி, எந்த அரசியல் இவனை எப்படி நம்ம ஏமாற்றி, மக்களை எப்படி ஏமாற்றி எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஜென்ரலாக தான் பேசுகிறேன். அப்படின்னு நினச்சி தான் நம்ம மாற்றி கொட்டி
நமக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் பக்கத்தில் ஸ்ரீலங்கா பார்த்தீங்களா, இப்போ ராட்சபகன்னு ஒரு இது உள்ள இனப்போர், தமிழ் இனப்போர் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் வந்து அவர் ஒரு கட்டத்தில் கடன் வாங்கிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. காட்டிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாரு. மக்கள்லாம் புரட்சி எடுத்துகிட்டு போய் அலுவலகத்தை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கினார். ஒரு ஸ்டேஜை தாண்டிடுச்சுன்னா மக்கள் பொறுமை இழந்து அது புரட்சியாக மாறிடுது. அப்படி வந்து இந்தியா வந்து அப்படி போகாது. அப்படி போகவும் விடுறது ரொம்ப மோசம். இப்போ வந்து பொலிட்டிக்கல் ஏன் வந்து எல்லாருமே பொலிட்டிக்கல் கரப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன லெவலில் இருந்தது தான் ஸ்டார்ட் ஆகுது. மக்கள் நம்மகிட்ட இருந்து தான் போல் ஆக்சுவலாக வந்து கரப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்மகிட்ட இருந்து ஒருத்தர் பிடிங்கிருப்பார், நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் நம்ம அவங்ககிட்ட இருந்து பிடுங்குவோம். இது தப்பு ரைட்டு எதுவுமே இல்லை. ஆனால் அமெரிக்காக்காரன் அவன் மக்கள்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டுக்காரங்கிட்ட இருந்து பிடுங்குறான். பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அமெரிக்காக்காரன் சைனாக்காரன்லாம் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து மற்ற நாட்டிலேருந்து எக்கனாமி நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான், ரொம்பவெல்லாம் எடுக்க வேண்டாம், அவங்களும் மக்கள் தானே, நமக்கு தேவையான அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டுறேங்க. எங்களுக்கு நல்ல வேலை, இளைஞர்களுக்கு வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து வேலை செய்வாங்க. எல்லா இடத்துலையும் ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் கொண்டாந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது எங்கள் லைஃபு. ஒரு கொரோனாவில் வந்து 4 வருஷம் இதாகிடுச்சு. வேலை வந்து நிறையா யங் டேலண்டட் ஃபிசிக்கல் இப்போ மரம் ஏறுறவங்க அவங்களெலாம் பார்த்தா அவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறாங்க. எனக்கு என்ன தோணும் தெரியுமா, அந்த பசங்களை எல்லாம் சின்ன வயசுலேருந்து ஃபுட்பாலுக்கு யாராச்சும் ட்ரெயின் பண்ணியிருந்தா என்னால் ஒரு 100 மில்லியன் ரொனால்டோக்கு ஈக்குவலாக கூட வர்றதுக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபிட்னஸுங்க, அவ்வளோ ஃபிட்னஸ். நான் சும்மா ஒன்று சொல்ல, அவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறாங்க அந்த பசங்க நம்ம தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை, ஒர்க்கை, நிறையா ஃபேக்டரிஸ், நிறையா ஒரு நல்ல பொலிட்டிக்கல் வந்து நம்மளை எப்படி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மக்களுக்காக 2 கட்சியும் பெரிய கட்சி இருந்தாலும் போட்டி போட்டு நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களே உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. நான் மற்ற நாட்டு முன்னாடி வந்து நம்ம பெருமையாக வைப்போம். இப்போ வந்து ஆக்சுவலாக ட்ரம்ப் நம்ம நாட்டை என்ன பண்ணுறாருன்னா உடைக்கிறாரு, எல்லா நாட்டையும் உடைக்கிறாருங்க. நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், ஆனால் வந்து எக்கனாமிக்கலாக உடைக்கிறாருங்க. ஈரான் எப்படி உடைக்கிறாரு, அது மாதிரி பெனின்சுலாவையும் உடைக்கிறாருங்க. அவர் கண்ட்ரிக்கு பெஸ்ட்டு, ஆனால் நமக்கு ஒஸ்ட்டு. சரி, இங்கே தான் நம்ம டேலண்ட்டுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு வெளிநாடு போகிற இந்தியர்களே போக விடாமல் தடுக்கிறாருங்க. ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளிநாடு போகிறாங்க? அங்கே போனால் நம்மளுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு தானே போகிறாங்க இல்லைங்களா? அப்படி போகக்கூடாதுங்க. இந்தியர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைமில் வந்து 50% ஆஃப் வேர்ல்டு ஜிடிபி வந்து இந்தியாவிலேருந்து தான் போச்சு. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு 3 to 4% தான் வேர்ல்டோட ஜிடிபியில் இந்தியா இருக்குது. நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம், எதுவுமே பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஐடி எக்ஸ்போர்ட் பண்ணோம், அதுலேயும் இப்போ உடனேலே அடித்து தாட்டி விட்டாங்க. நமக்குள்ளே எவ்வளோ போட்டி பொறாமல், கேஸ்ட் சிஸ்டம், ஜாதி, நீ பெரியவனா நான் பெரியவனா. வெள்ளைக்காரங்கிட்ட போனால் சொல்லுங்க ஏஜம்மா அப்படின்ட்டு வந்து கைகட்டி நம்ம வேடி. ஏன்னா அங்கே வந்து யாரும் பார்க்க போகிறதில்ல. இங்கே வந்தால் ஃபாரின் சட்டை போட்டு கெத்து காமிக்கணும்னு நினைக்கிறது. அதனால வந்து எல்லா மக்களும் ஒன்று தான். நம்ம ஒரு யூனிட்டாக இந்தியாவாக நம்ம எக்கனாமிலையும் எல்லா இதுலேயும் க்ரோத் ஆகணும் தான் என் ஆசை. அது வந்து கோரிக்கையாக வச்சுக்கிறேன். அது எப்படின்னா, தமிழ்நாடு போத் ரூலிங் பார்ட்டி, எவ்ரி பார்ட்டி இன் தமிழ்நாடு, ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டி, தேர்டு பார்ட்டி, ஃபோர்த்து பார்ட்டி, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து மக்களின் நல்லதுக்காக உழைங்க. நல்ல திட்டத்தை கொண்டு உங்கள் ஃப்ரீ ஸ்கீம் கூட எனக்கு வேணாம். ஏன்னா நல்ல எஜுகேஷன் கொடுங்க, நல்ல ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள், ஒரு யூனிட்டியாக கொண்டாங்கன்னு வேண்டிக்கிறேன். அதனால வந்து இந்த ப்ரோட்டஸ்ட்டை வந்து சுலபமாக முடியணும், யாருக்கு எந்த சேதாரக்கூடாது, 2 சைடு தான். அதனால பொலிட்டிக்கல் லீடர் உங்கள்கிட்ட தான் உண்மையான ஒரிஜினல் பவர் இருக்குது. உங்களால் தான் எல்லாமே மாற்றணும். எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக வந்து இந்தியா வந்து உலக இதில் வந்து எல்லோரும் பணக்காரனாகணும். அவங்ககிட்டேருந்து நீங்கள் எல்லோரும் பணக்காரனா உங்களுக்கு டேக்ஸ் நிறையா வரும், உங்களுக்கு ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டுமே நிறையா தருவாங்க. அது யோசிச்சு பாருங்களேன், அதெல்லாம் எப்படி இருக்கும். எல்லா கட்சிக்கும் ஜென்ரலாக நல்லது பண்ணுற கட்சிக்கு பார்ட்டி ஃபண்ட் தரும், மக்களும் உங்களை விடவே மாட்டாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு நம்மளை வரணும், நீ பெரியவன் நான் பெரியவனா கொட்டி நமக்குள்ளேயே கொட்டிக்கிறோம். ஆனால் உண்மையான பெரிய பாஸ் யாருன்னா அமெரிக்கா, சைனா, அவங்க தான், ஜப்பான், அவங்க தான் உண்மையான பாஸ். நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறது அங்கே போய் செட்டில் ஆகிக்கலாம். இதிலேருந்து யாருமே இந்தியாவிலேருந்து வெளியே போகக்கூடாது. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக க்ளீனான குட் எஜுகேஷன்,
குட் ஹெல்த் கேர் இதெல்லாம் கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொவைட் பண்ணணும். சதை வந்து தின்னுக்கிட்டு வர்றதை வந்து காப்பாற்றணுங்க. நம்ம வந்து கரப்பாம்பூச்சி காக்ரோச்னு சொல்லக்கூடிய அவசியமே இல்லைங்க. இந்தியர்களை போய் யாராச்சும் காக்ரோச், அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் சொல்லியிருக்கிறாரு காக்ரோச்னு. எல்லாருமே நல்லா படிக்கிறவங்கள எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஆக்சுவலாக என்ன வேலை தருது அந்த மாதிரி எல்லாருமே புள்ளி பண்ணுறாங்க. போனோம்னா ப்ரைவேட் ஸ்கூலில் போனால் தான் கெத்து, அங்கே போனால் என்ன பண்ணுறாங்க, நீ தேர்டு கிளாஸ் நல்லா படிக்காதவங்கள ஒரு கிளாஸ், நல்லா படிக்கிறவங்கள ஒரு கிளாஸ், அது ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் வாங்குறத வச்சு தான் கிளாஸை பிரிப்பாங்க. ஆனால் அந்த மார்க் வாங்கிட்டு நிறைய பேர் என்னையும் நல்லா படித்தவங்களே ப்ராப்பரான வேலை இல்லாமல் இது இல்லாமல் அந்த ஐடி இதால் ஃபக்டப்பாகி கிடக்குறாங்க. சரிங்களா? அதனால வந்து ஓவராலாக ப்ளீஸ் ஆர்கனைசேஷன் இப்போ லீடர்ஸ் நீங்கள் தான் எங்கள் மக்களாகி எங்களை காத்தணும். நீங்கள் காத்து எங்களை ஒரு நல்ல வழிமுறையில் உயர்த்தணும். பொருளாதாரத்தால் உயர்த்தினா உங்களை யாருமே விட மாட்டாங்கங்க. நம்ம கல்ச்சரு அப்புறம் பொருளாதாரம் டெவலப் ஆயிடுச்சுன்னா எல்லா ரிவரும் க்ளீனாக இருந்தால் எப்படி இருக்கும், எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃப்ரீ மெடிக்கல் முடிஞ்ச அளவுக்கு பணம் இருந்தால் மெடிக்கல் ஃப்ரீயே நீங்கள் கொடுக்க வேணாம். எஜுகேஷன் ப்ராப்பராக கொடுத்து எல்லாத்துக்கும் ப்ராப்பரான வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா, அந்த கரப்ஷனும் கழுத்தை அறுத்தீங்கன்னா போதும். அதனால் வந்து யாரோட போராட்டம்ங்கிறது தேவையில்லை. எல்லாரும் தப்பையும் சுட்டி காட்டலாம். சுட்டி காட்டுறதை ஏற்று நடந்துக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. சின்ன ஈகோனால் வந்து டோட்டலாக வந்து நம்ம வந்து பார்பேரியன் நம்ம காட்டுவாசியில் மாற வேணாம். ப்ளீஸ் செல்வன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோட ஒப்பீனியன். பாய்.